வாங்கம்மா. என்ன யாரையும் காணோம், வீட்டில் யாரையும் காணோம், கொண்டாடி பசங்கள் எல்லாம் எங்கே? உட்காருங்க. தனியாக இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆ, அதனால் பசங்க கூட்டினா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. சாயங்காலம் தான் வருவா. ஓ சரி சரி சரி, அது நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன கிரகப்பிரவேசத்துக்கு வந்தீங்க, அப்புறம் ஆளே காணோம்? முன்னாயத்து தானே நடந்தது, இன்னைக்கு வரல. ஓ அது சரி. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நல்ல இடம் வாங்கி நல்ல ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் நான் பண்ணிட்டேன். கிரகப்பிரவேசம் பிரமாதமாக நடந்தது, எல்லோரும் அதான் சொல்கிறேன். வீடு கூட வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கு. கிழக்கு வாசல், குபேர மூலை, கிணறு வெட்டின இடம் எல்லாமே வாஸ்து பிரகாரம் தான், டவுட்டே இல்லை. நல்லா இருக்குது, அழகான வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளோலாம் சொல்லிவிட்டு நீ எந்தடா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கு, உனக்கு என்ன ஒரு சோகமாக இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, என்ன பிரச்சனை? ஓகே, நல்லா தான் இருக்கு. ஒன்றும் இல்லையா? இல்லைம்மா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியுது. அம்மா இருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன் உங்ககிட்ட. என்னண்டா ஒன்றும் இல்லாமல தினமும் உனக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை நடக்குது வீட்டில்? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. யார் சொன்னது? நான் என்ன 10 மைல் தூரத்தில் இருக்க, பக்கத்து வீட்டில் தானே இருக்குது. நீ மூச்சு விட்டால் எனக்கு தெரியும், என் காதுக்கு வரும் மூச்சு. நீ ஏதோ மறைக்கிற, உண்மையை சொல்கிற. அது வந்தும்மா, இந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? அது அப்ரூவல் எல்லாம் வாங்கி அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்டு இடத்துல தானே கட்டியிருக்க வீடு. ஆமாம், அப்ரூவ்டு தான் வாங்கியிருக்கேன், அதில் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன பிரச்சனை? பொண்டாட்டி பேரில் தானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன். அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன புது பிரச்சனை? அதாவது என் பொண்டாட்டி பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அவள் தங்கச்சி கூட்டின்னு போய் அவள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அட பாவி, நீ எல்லாம். சரி, நீங்கள் கோமா இருக்கிறீங்க, காப்பி போட்டுன்னு வரேன், இருங்க.